சாமுவேல் வயதானார். அவர் தேவனுடைய வழியில் நடந்து மக்கள் எல்லாருக்கும் நியாயத்தையும் நன்மையையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் வயதானபோது தன் மகன்களை நீதிபதிகளாக நியமித்தார். ஆனாலும் அவங்க நல்லவர்களா இல்லை. அவர்கள் லஞ்சம் வாங்கி தங்கள் சொந்த நன்மைக்காகவே தீர்ப்புகள் சொன்னார்கள். அதை பார்த்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள். ஒருநாள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சாமுவேலிடம் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போ வயதானீங்க, உங்க மகன்கள் உங்க மாதிரி நல்ல நீதிபதிகள் இல்லை. எங்களுக்கும் மற்ற தேசங்களுக்கு போல ஒரு ராஜாவை கொடுங்க. அவன் எங்களை வழிநடத்தட்டும். அந்த வார்த்தை சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் தேவனிடம் பிரார்த்தனை செய்தார், கர்த்தாவே, இவர்கள் என்னை அல்ல உங்களை தள்ளி வைக்கிறார்கள். ராஜா வேணும் என்று சொல்றாங்க. அதற்கு தேவன் சொன்னார், சாமுவேலே, மக்கள் கேட்குறதைச் செய். அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளி வைத்திருக்காங்க. ஆனால் நீ அவர்களுக்கு சொல்லிவிடு, ராஜா ஆட்சியில் வாழ்வது எப்படியிருக்கும் என்று எச்சரிக்கை செய். அதுக்கு பிறகு சாமுவேல் மக்களிடம் சொன்னார், ஒரு ராஜா வந்தா அவன் உங்க மகன்களை படைவீரர்களா ஆக்குவான், உங்க மகள்களை சமையல் செய்யவோ வாசல் வேலை செய்யவோ வைப்பான். உங்க நிலங்களையும் விளைச்சலையும் விலங்குகளையும் தன் சொந்தத்துக்கே எடுத்துக்கொள்ளுவான். நீங்க அவன் அடிமைகளா ஆகுவீங்க. ஆனா மக்கள் கேட்டுக்கொள்ளவே இல்ல. அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அவன் நம்மை வழிநடத்தட்டும், போர்களில் நம்மோட சேர்ந்து போடட்டும், நம்ம மாதிரி அரசா இருக்கணும். குறுக்காக வைக்கப்பட்ட வாள்கள். அப்போ தேவன் சாமுவேலிடம் சொன்னார், அவர்கள் கேட்குறதைச் செய். அவர்களுக்கு ஒரு ராஜாவை நியமி. அதனால் சாமுவேல் அவர்களிடம் சொன்னார், சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை நியமிப்பார். தேவன் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினார். அவர் ஒரு சாதாரண மனிதனான சவுலை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக பொறுப்பேற்கச் செய்தார். நாம் கேட்கும் எல்லாமே நமக்கு சிறந்தது அல்ல. தேவன் தேர்ந்தெடுப்பதே உண்மையான ஆசீர்வாதம்.